Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் தெரு நாய்கள் ஆட்டை கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்காடு பகுதியில் அதிகரித்து வரும் தெரு நாய்களை கட்டுப்படுத்த கோரி பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தெரு நாய்கள் மேய்ச்சலுக்கு சென்ற ஆட்டை கடித்து குதறிய சிசிடிவி காட்சி வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனியாவது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் செயல்படுமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரும் வழக்கறிஞர்களை அவமதிப்பு செய்வதாக குற்றம் சாட்டி 2வது நாளாக வழக்கறிஞர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டியில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்க சென்று வருவது வழக்கம். இந்நிலையில் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள உசிலம்பட்டி கோட்டாட்சியர் சண்முக வடிவேல் பணி நிமித்தமாக கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரும் வழக்கறிஞர்களை அவமதிப்பு செய்வதாக குற்றம் சாட்டி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் உசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உசிலம்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் இடைத்தரகர் மூலம் லஞ்சம் வாங்குவதாகவும் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே தனியார் சொகுசு விடுதியின் நீச்சல் குளத்தில் மூழ்கி சிறுமி பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரைச் சேர்ந்த சுஷாந்த் தோபால், ஸ்ருமிதி நொய்வால் தம்பதி குடும்பத்துடன் தமிழகத்திற்கு சுற்றுலா வந்துள்ளனர். கோட்டக்குப்பம் அருகே தனியார் சொகுசு விடுதியின் நீச்சல் குளத்தில் சுஷாந்த் தோபால் குளித்துக் கொண்டிருந்த போது அவரது 5 வயது மகள் நீச்சல் குளத்தில் ஆழம் குறைந்த பகுதியில் குதித்ததில் நீரில் மூழ்கியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சுஷாந்த் அவரை மீட்டு கனகச்செட்டி குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரியவந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேவனூர் கிராமத்தில் உள்ள 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியின் நீர்த்தேக்க தூண்கள் சேதமடைந்து சிமெண்ட் கலவைகள் உதிர்ந்து காணப்படுகிறது. எனவே அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து பழைய குடிநீர் தேக்க தொட்டியை அகற்றி புதிய மேல்நிலை தொட்டியை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் திறனற்ற திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர்.